ஜாதிக்காய் சாகுபடி பற்றி பார்க்கலாம். ஜாதிக்கான்னு சொல்கிறது இங்கிலீஷில் வந்து நட்மக்னு சொல்லுவாங்க. நட்மக் கல்டிவேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாதிக்கான்னு சொல்கிறது அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நிறைய ரகங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த ஜாதிக்காய் வந்து அது வந்து இரட்டை பயிர்பாங்க. இரட்டை மீன்ஸ் ட்வின் ஸ்பைஸ். இப்போ நறுமண பயிரில் இரட்டை பயிர். ஏனென்றால் அது பார்த்திங்கன்னா அது முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா இப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்கும், பிரிஞ்சிருக்கும். இப்படி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா இதோட ஜாதிக்காய் மெச்சூர் ஆயிடுச்சு. இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இம்மெச்சூர். ஸோ இப்படி ஸ்ப்ளிட்டான ஜாதிக்காய் தான் நம்ம பறிக்கணும். ஸோ ஜாதிக்காயில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வெளி உரை. எக்ஸாம்பிள், இந்த வெளியே இருக்கிற போர்ஷன் வந்து வெளியில் இருக்கிற போர்ஷனுக்கு பேர் ஆப்பிள். மீன்ஸ் ஆப்பிள் சொல்கிறது வெளி உரை. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாம், ஜெல்லி, அப்புறம் ஸ்குவாஷ், இது மாதிரி பிக்கிள், ஊறுகாயெல்லாம் பண்ணுவாங்க. உள்ளால் இருக்கிறது ஏன் ரெட்டை நறுமண பயிர்னால் இதில் வந்து இது பத்திரி, சிகப்பாக இருக்கிறது பத்திரி. அது பயங்கரமான அதிக யூஸ்ஃபுல்லான ஒரு நறுமண பயிர். இது பத்திரி. இதிலே ஒலிவரசன் இருக்கும், நறுமண எண்ணெய் இருக்கும். அப்புறம் இதுக்கு சுற்றி இருக்கிறது இந்த விதை. இந்த பத்திரி பயங்கர ரேட்டுங்க. இந்த பத்திரி தான் வந்து விவசாயிகளுக்கு சுற்றி இருக்கிறது தான் இதை விற்று, இதோட விதை. ஜாதி பத்திரி, ஜாதி விதை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், உடனே வந்து இந்த இப்போ மீன்ஸ் ஸ்ப்ளிட்டாக இருக்கும் போதே நம்ம அறுவடை பண்ணணும். இல்லாட்டி என்னாகும், அது கீழே விழுந்து வீணாக போயிடும். ஸோ இதில் வந்து இந்த ஆப்பிள் போர்ஷன், அப்புறம் பத்திரி போர்ஷன், அப்புறம் இந்த நட்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னா நட்மக்கில் ஆண் மரம் தனியாக, பெண் மரம் தனியாக இருக்கும். இதில் எல்லாமே பெண் மரம். காய்க்காத மரம் எல்லாம் என்னது, ஆண் மரம். ஸோ ஆண் மரமா பெண் மரமானு சொல்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா ஆஃப்டர் 7 years. காய் வந்ததுக்கப்புறம் தான் விதை மூலம் நம்ம போட்டோன்னா மீன்ஸ் என்ன ஆகும்னா காய்ச்சதுக்கப்புறம் தான் அது பெண் மரம் ஆண் மரம் தெரியும். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ வந்து வேறு ஜாம்பிளாசம் இருக்குது. மெயினாக வந்து விஸ்வஸ்ரீ, கொங்கன் ஸ்ரீமதி, கொங்கன் சுகந்தா, அப்படி நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இதில் வந்து விஸ்வஸ்ரீ அந்த ரகம் வந்து நல்லா மகசூல் தரும், அதிக ஈல்டு தரும், அதிக எண்ணெய் தரும், நறுமண எண்ணெயும் தரும். அதனால் இந்த விஸ்வஸ்ரீயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டு கட்டுறாங்க. ஏன்னா இப்போது விஸ்வஸ்ரீயில் ஒட்டு கட்டினா ஒரு தாயச்செடியிலேருந்து ஒட்டு கட்டும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக காய் வரும். அதுக்குதாக விஸ்வஸ்ரீயில் ஒட்டு கட்டுறாங்க. அப்போ ஒட்டு கட்டும்போது என்ன ஆகும்னா என்ன அட்வான்டேஜ்னால் அது கண்டிப்பாக காய் வரும், சீக்கிரமாகும். இப்போ ஒரு விதை போட்டு நமக்கு அதில் காய் வரணும்னா கண்டிப்பாக 8 வருஷம் ஆகும். ஆனால் ஒட்டு கட்டின செடியோ அல்லது மொட்டு கட்டின செடியோ நம்ம பண்ணோன்னா அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 வருடத்துலேருந்து காய்கள் கிடைக்கும். என்னென்ன முறைகள் இருக்குது ஒட்டு கட்டுறதுல? மொட்டு கட்டலாம், அல்லது ஒட்டு கட்டுறதுல இளந்தளிர் ஒட்டு, அது மட்டும் இல்லாமல் பக்க ஒட்டு முறைகள். இந்த மாதிரி முறைகளில் வந்து நம்ம வந்து ஒட்டு கட்டலாம் செடியை. சரி, இது வந்து நார்மலாக ட்ராபிக்கல் கிளைமேட், சாதாரண கிளைமேட்டில் மெயினாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா, கேரளா, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், இந்த ஏரியாலெல்லாம் அதிகமாக வரும். இது நீங்கள் சிவப்புகளை பத்திரி பார்த்தீங்க. இதே மாதிரி சிவப்புக்கள் பத்திரிக்கு பதிலாக மஞ்சக்கலை பத்திரி இருக்குது. அந்த மஞ்சக்கல் பத்திரி வந்து மெயினாக வந்து வேர் செடியை யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ரூட் ஸ்டாக் இப்போ வேர் செடியாக யூஸ் பண்ணிக்குவாங்க பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து ஸ்பேஸிங், சீடு, விதை மூலம் நம்ம இனப்பெருக்கம் செய்தால் என்ன செய்யணும், அதுக்கு வந்து ஒரு ரைஸ் பெட் மேட்டுப்பாத்தி அமைத்ததுக்கு சின்ன சின்ன வரிகள் போட்டு அதில் அந்த விதைகளை கண்டிப்பாக அந்த விதைகளை வந்து அப்படி ஒரு 2.5 சென்டிமீட்டர் ஆழத்துலேருந்து ஊண்டி அதில் வந்து மல்ச் போட்டு மூடாக்கு போட்டு அதில் வந்து
தண்ணி ஊற்றணும். இன்னொரு கண்டிஷன், விதை போடும்போது கண்டிப்பாக இதுக்கு வந்து அந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக விதையை போட்டாகணும். அதுக்கு மேலே வந்து நீண்டுச்சுன்னா என்னாகும், விதைகள் முளைக்காது. ஸோ இந்த விதை இப்போ பரிசையில் இப்போவே நீங்கள் இந்த விதைகளை எடுத்து போட்டாகணும். அதுக்கு மேலே அது நீண்டு போச்சுன்னா, லெந்தன் ஆயிடுச்சுன்னா அந்த விதைகள் வந்து முளைக்காது. அது இஸ் ஒன்லி யூஸ் ஃபார்லி மெடிசன். இங்கே மீன்ஸ் என்ன, முகப்போர் பிம்பிள்ஸ் வராமல் இருக்குது அல்லாமல் வேறு ஏதாவது நம்ம வந்து ஸ்பைஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி யூஸ் ஆகும். நமக்கு வந்து ஏன் தேவைன்னா, நமக்கு வேர் செடி தேவை. வேர் செடி தேவை கண்டிப்பாக. எதுக்கு? ஒட்டு கட்டுறதுக்கு, மொட்டு கட்டுறதுக்கு வேர் செடி கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் விதைகளை வேஸ்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக கீழே எப்படி போகிறது, இப்போ இது 2 செடிங்க கொண்டு நாளைக்கு கொண்டு போய் பெட்டில் கொண்டு போய் பிளான்டிங் பண்ணி அது கொஞ்சம் வளர்ந்தோடனே பாலி பேக்கில் மாற்றிடுவோம். பாலி பேக்கில் வந்து 1 வருஷம் ஆனோடனே அதை என்ன பண்ணலாம், ஒட்டுக்கட்டை யூஸ் பண்ணலாம். அதுதான் முக்கியம். ஒரு ஒட்டு செடி 30 ரூபா 40 ரூபா மேலே கேட்குறாங்க. நாங்கள் 20 ருபீஸ் கொடுத்தா கூட வெளியே போய் வாங்கினா 40-50 ரூபா 30 ருபீஸ்க்கு மேலே கேட்குறாங்க. இதான் வந்து இந்த ஜாதிக்காய் செடி. இது சில ஜாதி செடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு விதை தான் இருக்கும். சில செடியில் 2 விதை இருக்கும். 2 விதை 2 பத்திரி. சிலதில் 4 பிரிஞ்சிருக்கும். அப்படி வித்தியாசங்கள் மாற்றங்கள் நிறைய இந்த ஜாதி பத்திரியில் இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா பத்திரியில் எண்ணெய், பத்திரியோட எண்ணெய் அதிகமாக இருக்கும், எஸ்டர் ஆயில். அப்புறம் இதில் வந்து மெரிஸ்டிசன் அதிகமாக இருக்கும். மெரிஸ்டிசன் அதிகமாக இருக்கும். இதில் அப்புறம் கவர் க்ராப் மீன்ஸ் கிராப்பிங் சிஸ்டம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, இதை வந்து அதாவது பல அடுக்கு பயிர் முறையில் இதை பயிர் செய்யலாம். ஃபஸ்ட்டு பல அடுக்கு முறைனா தென்னை அல்லது பாக்கு ஒரு அடுக்கு, 2வது அடுக்கு 2 அடுக்கு ஜாதி, அடுத்த அடுக்கு இப்படி அந்த பைனாப்பிள் இப்படி பிளானிங் பண்ணி அதிக லாபம் பெறலாம். மேக்ஸிமம் என்ன நம்ம கன்னியாகுமரியில் எப்படி பண்ணுறோன்னா, பாக்கு மரத்துக்கு கிடையாது. பாக்கு மரத்துக்கு ஸ்பேஸிங் பண்ணுது 2.7 மீட்டர்னது 2.7 மீட்டர். இதுதான் ஸ்பேஸிங்காக வச்சுருக்கோம். ஸோ 3 ரோ பாக்கு, அடுத்த லைன் வந்து ஜாதி. அந்த பாக்குலேருந்து லாபம் கிடைக்கும், ஜாதியிலேருந்தும் லாபம் கிடைக்கிது. 7 வருஷம் ஆன ஒரு தென்னை மரம் இருக்கணும். அது வந்து நீண்டு போயிருக்கணும். ஸோ அதில் வந்து சென்டரில் 4 தென்னைக்கு சென்டரில் ஒரு ஜாதி, 4 சென்டரில் ஒரு ஜாதி. ஸோ இப்படி ஊடுபயிராக பண்ணும்போது தென்னைக்கு இடையில் அது பிளானிங் பண்ணும்போது உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி பூச்சி நோயின்னு சொல்லும்போது அதிகமாக இதில் இருக்காது. மெயினாக நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது சிலதில் நிறைய காய் வரும், சிலதில் கம்மியாக வரும். அவ்வளோதான். அறுவடை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சீக்கிரமாக கீழே விழுறதுக்கு முன்னாடி நம்ம போய் அதை அறுவடை பண்ணணும். அதுதான் மெயின் இது. அதில் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜேடி நிர்மலதா அவர்களை 045651281192 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.